அனைவருக்கும் வணக்கம். அவமதிப்பு தாங்க இந்த உலகத்தில் பொல்லாத ஒரு நோய். நமக்கு வேண்டிய ஒருத்தவங்க நம்ம அவமதிப்பு பண்ணிட்டாங்கன்னா, அது கொடிய வியாதியாக போய் நம்ம முடக்கி போட்டுடுவோம். இந்த கடிகாரத்தை பாருங்களேன், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? பேட்டரி இல்லைன்னா மட்டும்தான் இந்த கடிகாரம் நிற்கும். அதே மாதிரி வானத்தை அண்ணாந்து பாருங்கள், கதிரவன் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். காலம் கூட அப்படி தான். இன்றைக்கி திங்கட்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அடுத்த நாள் புதன்கிழமை. காலம், கடிகாரம், கதிரவன் இதெல்லாம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது, யாரையும் லட்சியம் பண்ணாது, யாருக்காகவும் காத்திருக்காது, யாரையுமே சட்டை பண்ணாது. தன்னோட இயக்கத்தில் போய்கிட்டே இருக்கும். நாமளும் அப்படி தான். அப்படியே ஒரு இடத்துல ஸ்தம்பிச்சு போய் நின்றுடக்கூடாது. நம்ம வேலையை பார்க்கணும். நினைக்கலாம், செல்ஃபிஷாக இருக்காங்க தானே, நல்லா இருக்காங்க, நம்மளும் செல்ஃபிஷாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கலாம். அது ரொம்ப தப்பு. எப்பவும் செல்ஃபிஷாக இருக்காதீங்க. பொது நலத்தோட வாழ பழகிக்கங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் நமக்கு நல்ல பலனை தரும். இந்த காலமும் கர்மாவும் நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் நம்ம செய்கிற செயல்கள், பேசுகிற வார்த்தைகள், நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே நமக்கே திரும்பி வந்துடும். புரியுதுங்களா? அதனால் இந்த கடிகாரத்தை பாருங்கள், கொஞ்சமாச்சும் கற்றுக்குங்க. நன்றி.